தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேவேந்திரகுல வேளாளர்களின் 90% வாக்கு சீமானுக்குத்தான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்களின் 90% வாக்கு சீமானுக்குத்தான் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேவேந்திரகுல வேளாளர்களின் ஒற்றை கோரிக்கை பட்டியல் வெளியேற்றம். இந்த பட்டியல் வெளியேற்றத்தை திமுக ஆதரிக்கவில்லை, அதிமுக ஆதரிக்கவில்லை, காங்கிரஸ், பாஜக ஆதரிக்கவில்லை, விடுதலை சிறுத்தை கட்சி அதற்கு எதிராக உள்ளது, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதற்கு எதிராக உள்ளது, பாட்டாளி மக்கள் கட்சி இதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை, தேமுதிக அதை கண்டுகொள்ளவே இல்லை. மற்றபடி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எந்த ஒரு கட்சியும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக குரல் கொடுக்கவில்லை. இஸ்லாமிய கட்சிகளும் குரல் கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு குரல் கொடுக்கும் ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாம் தமிழர் கட்சி தலைவர் செந்தமிழன் சீமான் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேனியிலே பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினார். அடுத்ததாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக வட மாவட்டத்திலேயே பட்டியல் வெளியேற்றம் மற்றும் பஞ்சமி நில மீட்பு பொதுக்கூட்டம் நடத்தினார். இனி அடுத்தடுத்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் அவர்கள் பல போராட்டங்கள் திட்டங்களை வகுத்துள்ளார். அதன்படி செயல்படுத்தப்படும். தற்பொழுது தேவேந்திரகுல வேளாளர்கள் சீமான் மீது கவனத்தை திருப்பியுள்ளார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் 90% வாக்குகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் 90% வாக்குகள் சீமானுக்குத்தான் கிடைக்கும். இதில் எந்தவித மாற்றமும் கிடைக்காது. இது ஒரு நல்ல மாற்றத்துக்கான அறிகுறி. நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு குரல் கொடுக்கிற ஒரே கட்சி என்ற பெயரை பெற்றுள்ளது. இதன் காரணமாக தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்கள் வாக்குகளை 90% வாக்குகளை சீமானுக்கு வாக்களிக்கிறார்கள். இது ஒரு நல்ல முயற்சி என்றே சொல்ல வேண்டும். ஆக வருகிற சட்டசபை தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர்களின் 90% வாக்குகளை சீமான் பெறுகிறார். தென் மாவட்டத்தில் அவர் வெற்றி கால் பதிக்கிறார்.